ஃப்ரெண்டு ஒருத்தன் இன்ஸ்டாவில் ரீல்ஸ் பார்க்கும்போது மந்தி பிரியாணியை பார்த்துட்டான். அந்த மந்தி பிரியாணி இன்றைக்கே சாப்பிட்டாகணுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நம்ம சண்டே அதுவமாக இருக்கேன்ட்டு மந்தி பிரியாணி கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். சர்ச் பண்ணி பார்த்ததில் அக்னி மந்தி நல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம எங்கே இருக்கோம்னா துறைப்பாக்கத்தில் இருக்கோம், அது அரும்பாக்கத்தில் இருக்குது. அங்கேருந்து பஸ்ஸில் போய் கிட்டிலேருந்து மெட்ரோவில் போனாங்க. மந்தி பிரியாணி தானே சாப்பிட போகிறோம், சாப்பிடாமல் மதியம் போயிடுவோன்ட்டு நாங்கள் வந்துட்டோம். நாங்கள் வந்தது 2 மணிக்கு. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ கூட்டம் இருக்குது, சாப்பிட்ற ஆசையே போயிட்டுங்க. நாங்கள் வந்தது 2 மணிக்கு, 12 மணிலேருந்து கூட்டம் உட்காந்துருக்குங்க. சேரெல்லாம் உட்காந்துருக்காங்க. சரி, நமக்கு ஏதோ சேரில் இடம் இருந்தது, அதில் போய் உக்காந்துட்டோம். நேம் லிஸ்ட்டை கொடுத்து கரெக்டாக 2 மணி நேரம் கழிச்சு தாங்க கூப்பிட்டாங்க. போய் உள்ளார உக்காந்தாச்சுங்க. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க 10 நிமிஷமாக மெனு கார்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். என்ன தான் ஆர்டர் பண்ண போகிறான்னு தெரில. எப்படியோ ஒரு மந்தி ஆர்டர் பண்ணிட்டாங்க. ஆர்டர் கொடுத்துட்டு 10 நிமிஷமாக உட்காந்து கிடக்கும். டேபிளுக்கு மேலே ஷீட் போடுறாங்களே தவிர மந்தியை காணுங்க இன்னும். இங்கே மோஸ்ட்லி வேலை பார்க்குறவங்களாம் எல்லாம் நேபாள் சைடு தாங்க. அந்த சைட்லேருந்து தான் வந்து இங்கே அதிகமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி தலைமை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க மந்தி பிரியாணியை. பார்க்கறதுக்கு நாக்குலேருந்து எச்சி ஊறுதுங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இருங்கடா நான் வீடியோ எடுத்துக்கிறேன்னு சொல்கிறதுக்குள்ளேயே எல்லா பீஸையும் ஒன்று ஒன்றா எடுக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. இந்த மந்தி கடையில் யாரெல்லாம் போய் மந்தி சாப்பிட்ருக்கீங்களோ மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. ஃபைனலாக சிக்கனை எடுத்து கொஞ்சமாக மைனஸை தொட்டு பிரியாணி எடுத்து வச்சு சாப்பிட்டு பார்த்தங்க. டேஸ்ட்டு வேறு லெவலில் இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிடுங்க.